ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் முட்டை இல்லை. அந்த காரணத்தினால பச்சை பயிரை வச்சு வெஜ் ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை பயிரை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் 2க்கும் இடையில இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ அதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ அதை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதை விஸ்க் வச்சு நல்லா டிப் பண்ணுறேன். அதில் ஆனியன், ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை விட பொடி பொடியாக நறுக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை வச்சாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கல் காஞ்சதும் ஆம்லேட்டுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கிட்டேன். நல்லா வெந்து எடுத்தாச்சு. நமக்கு வெஜ் ஆம்லேட் ரெடி. இது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.